சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தர்மன் படத்துடைய செகண்ட் ஷெடியூல் தற்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதற்கான ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோவையும் படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ந்து இந்த தர்மன் படத்தில் ரஜினியோடு சேர்ந்து சிம்ரன், ராஷி கண்ணா போன்ற நடிகைகள்லாம் நடிச்சிட்டு வராங்க. அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தை கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அதற்கு முன்னதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து முடிச்சிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15 வெளியாகும் என சொல்லப்படுது. தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி அடிக்கும் படமாக நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ஜெயிலர் 2 படம் இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. ஏற்கனவே ரஜினி நடித்த ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டியது. அதைத் தொடர்ந்து கூலி படம் அந்த கனவை நிறைவேற்றும் என எதிர்பார்த்தாங்க. ஆனால் திரைக்கதையில் பலத்த சொதப்பலை லோகேஷ் கனகராஜ் கொடுத்திருந்ததுனால அந்த படம் கலெக்ட் பண்ணல. இப்போது ரஜினியோட ஜெயிலர் 2 படத்தை ரசிகர்கள் நம்பிக்கொண்டிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க படக்குழு. ஆரம்பத்தில் மலேசியாவில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை வச்சுக்கலாமா, அதற்காக ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சை ப்ரொமோட் பண்ணி நடத்தியிருந்த ஒருத்தர்கிட்ட மீண்டும் படக்குழு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதை ரஜினியிடம் தெரிவிக்க ரஜினிகாந்தோ, விஜய்க்கு போட்டியாக நாம் எதுவும் செய்ய வேண்டாம், அது காரியத்தையே கெடுத்திடும். அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடத்தியதால் தான் ஜனநாயகன் படத்துக்கு அவ்வளோ பெரிய சிக்கல் வந்தது. அதனால் ஜெயிலர் 2 படத்துக்கு சிக்கல் வரக்கூடாது என ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சை தமிழ்நாட்டிலே நடத்த திட்டமிட்டிருக்காரு. எப்படி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துடைய ஆடியோ லான்ச்சை மதுரையில் நடத்தினாங்களோ அதே போல் நாமளும் மதுரையில் நடத்திக்கலாமா என்கின்ற யோசனையில் சன் பிக்சர்ஸும் ரஜினிகாந்தும் இருக்காங்களாம். ஏனென்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது, மதுரையில் நடத்தினான். ஆனால் விஜய் நடத்த விடுவாரா, ஆடியோ லான்ச்சை நடத்த விடுவாரா என்கின்ற சந்தேகமும் தற்போது இருந்திருக்கு. அதனால தான் சிம்பிளாக ஆடியோ லான்ச் நடத்திக்க திட்டமிட்டப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் என்ன பேசுவார், கண்டிப்பாக முதலமைச்சர் விஜயை பற்றி ரஜினிகாந்த் பேச மாட்டார் என சொல்லப்படுது. ஒருவேளை தன்னுடைய அரசியல் வருகை குறித்து ஏதாவது பேச்சு இருக்கலாமா என்கின்ற எதிர்பார்ப்பும் தற்போதே அதிகமாகியிருக்கு. ஆடியோ லான்ச் படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு ஜெயிலர் 2 படத்திலிருந்து அப்டேட்ஸை அடுத்தடுத்து இறக்கலாம்னு திட்டமிட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினி என்ன பேசுவார்? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.